பண்டிகையை முன்னிட்டு தீபாவளியை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்களுக்கு அசைவ உணவு விருந்து மற்றும் புத்தாடைகள் இனிப்பை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தீபாவளி போனஸ் கேட்டு இவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பேச்சுவார்த்தையின் பேரில் இவர்களுக்கு ரூபாய் 3000 போனஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஏற்பாட்டில் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் சேலை, வேஷ்டி, சட்டை மற்றும் இனிப்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதுடன் அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு பிரியாணி வழங்கினார். தொடர்ந்து அவர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ். சுரேஷ்குமார், மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல், மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி, ஜெயசீலி, பவானி, நாகேஸ்வரி, மும்தாஜ், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்கள் குடும்பத்துடன் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாட நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.